சார் மார்க்கெட்லயே நம்ம பிராண்ட் தான் சார் கிங். ஓ அப்படிங்களா? உங்க பிராண்ட் நீங்க ட்ரேட்மார்க் பண்ணிட்டீங்களா? சார் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணிருக்கேன் சார். உங்க பிராண்ட ட்ரேட்மார்க் பண்ணிட்டீங்களா? சார் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சர்டிபிகேட் வச்சிருக்கேன் சார். நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் என் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அதனால என்னோட பிராண்டும் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் வேற, பிராண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வேற. உங்களுடைய பிராண்டுக்கு உங்களுக்கு ஓனர்ஷிப் வேணும்னா நீங்க ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ நீங்க ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம இன்னொருத்தர் போயிட்டு உங்களுடைய பிராண்டை ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாருனாக்கா ஓனர்ஷிப் அவருக்கு போயிடும். சார் இப்போ என் பிராண்ட் எனக்கு கிடைக்காது சார். இப்போ நீங்க ஒரு பிராண்ட் வச்சிருக்கீங்க, அந்த பிராண்ட் நீங்க ட்ரேட்மார்க் பண்றதுக்கு முன்னால வேற ஒருத்தர் போய் ட்ரேட்மார்க் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்துட்டு டாக்குமெண்டரி எவிடன்ஸோட, அதாவது நான் தான் ஒரிஜினல் ஓனர், இத்தனை வருஷமா நான் தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நீங்க ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓனர்ஷிப் அவர்கிட்ட இருந்து கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? பிராண்டை ட்ரேட்மார்க் பண்ணணும் நானு. வெரி குட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.